வணக்கம் தமிழ் உறவுகளே. இங்கே ஸ்கேமர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது டைரெக்டாக இன்டர்நேஷ்னல் கால்னு சொல்லிட்டு வருது நம்பரு. 91 தவிர எந்த நம்பர்ஸில் வந்தாலும் எடுக்காதீங்க. இன்டர்நேஷ்னல் கால்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்து ரீடைரக்ட் பண்ணி 1930ன்னு சொல்லிட்டு வருது. 1930ல் சைபர் டிக்கெட் எதாவது போட்டிருக்கீங்களா, சைபர் கம்ப்ளைண்ட் எதாவது கொடுத்துருக்கீங்களா, அது மேலே உங்கள்கிட்ட பேசணும், நான் வந்து போலீஸ்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் அரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வருமானம் தான் பார்க்குறாங்க. அதனால் குறிப்பாக வயதான பென்ஷன் வாங்குறவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அபவ் 58 மேலே இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய அப்பா அம்மா தெரிஞ்சவங்களுக்கு கேட்டாலும் சொல்லுங்கள், எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ண வேணாம், ஃபோன் பேங்கிங் தவிர எந்த இதுவும் கிளிக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். எவனாவது ஜிபேயில் யாராவது காசு கொடுக்குறாங்க, தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் மறுபடியும் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீ பண்ணாதீங்க. நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அங்கே பே பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணுறோம். உஷாராக இருங்க. ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்பில் முன்னாடி ஃபேஸ்புக்லேருந்து தான் வந்து ஆடு மூலமாக அந்த ஸ்கேமர்ஸ் வருவாங்க. ஃபேக் ஆப் ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக ஃபேக் ஆப் ஷேர் மார்க்கெட்டில் லைக் ஷேர்கான், க்ரோ, ஏஞ்சல் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு ஜாயின் குரூப்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அதில் சும்மா ஒரு 500, 1000 அவங்களுக்கு நல்ல சீக்ரெட்டான இதெல்லாம் சொல்கிறேன், நல்ல ஹைலி எக்ஸ்போஷர் ஷேர்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஏமாற்றுவானுங்க. அவங்களாம் பணம் பறிக்கிற குரூப்பாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் முதல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் இது மாதிரி நிறைய பேர் இன்வைட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா ரிங்கிங்னு போகாது, காலிங் மட்டும்தான் போகும். இது வந்து 99% வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. காலிங் மட்டும் போச்சுன்னா நீங்கள் வந்து இவன் வந்து ஸ்கேமரு அப்படின்னு நினச்சிங்க. ரிங்கிங் போட கட்டாயமாக ஃபோன் எடுத்துருவாங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். காலிங் மட்டும்தான் போகும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கொரோனாக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். 4000 கோடி, 17,000 கோடி, போன வருஷம் 30,000 கோடி கிட்ட லாஸு. இந்த வருஷம் நிறைய பேர் டிஜிட்டல் அரெஸ்ட்டு, வாட்ஸ்அப் ஸ்கேமு, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நம்ம பணத்தை வந்து உஷாராக வச்சுக்கணும். இல்லைன்னா இவங்க வந்து ஏமாற்றிடுவாங்க. நன்றி.